சேராத கல்லூரிகள்ல அதனுடைய நிலைமை என்ன? அது போன்ற கல்லூரிகளுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவோம். அஃபிலியேஷன் குடுக்க மாட்டோம்னு கூட ஏற்கனவே கடந்த முறை சொல்லியிருந்தீங்க. தற்போதைய நிலவரம் என்ன சார்? ஒரு காலேஜுக்கு டிமாண்ட் இல்லைன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியணும். இது கவர்மெண்ட்டு சொல்லி இல்லை, அது நேச்சுரல் டெத் ஆகும். நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு இருக்கும், ஆனால் காலேஜ் இருக்கும், ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டே புரிஞ்சுக்குவாங்க நம்ம சரியாட்டு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கலன்னு. அந்த மாதிரி ஒரு கேப் வந்து இப்போ அவேர்னஸை நாங்கள் நிறைய இப்போ மாணவர்கள் மத்தியில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி எஜுகேஷனோட டிமாண்ட் அதிகப்படுத்தி ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷனில் குவாலிட்டியை கொண்டு வரதுக்கு வி ஆர் மேக்கிங் அன் அட்டம். ஸோ இந்த 24, 25 அஃபிலியேஷன் வாங்காத இன்ஜினியரிங் கல்லூரிகள்னு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நியர்லி ஒரு 10-11 காலேஜ் வந்து நாங்கள் லாஸ்ட் இயரில் அட்மிஷன் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். அது தள்ளி ஒரு 2-3 காலேஜஸ் அவங்களே இனிமேல் கஷ்டம்னு சொல்லிட்டு மூடுறாங்க. ஸோ ஒரு 15 காலேஜ் போல் லாஸ்ட் இயர் இருந்ததுலேருந்து இந்த வாட்டி குறையுது.